உபாகமும் 15 அதிகாரம் 12 17 வரையுள்ள வசனங்கள். உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானேயாகில், நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாக இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாக இருக்க கடவன். இந்த வசனத்தில் அந்த பர்டிகுலர் அந்த லைன் ரொம்ப மனசுக்கு ஆழமாக தொட்டுச்சு குத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு யூதனுக்கு இனி ஒரு யூதன் மனப்பூர்வமாக அடிமையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் ஒட்டு மொத்தமாக வாசித்தேன் என்றால் அப்போதான் அந்த காரியம் புரியும். ஏனென்றால் இதற்கு முன்பாக உள்ள காரியங்கள் ஏழைகளை குறித்த காரியங்கள் வருகிறது அதே அதிகாரத்தில். இந்த 12 என்ன ஆரம்பிக்கிறது? அடிமைகளை குறித்து வருகிறது. அதுவும் அந்நிய அடிமைகள் அல்ல, யூத அடிமைகள். அதாவது ஒரு யூதனிடத்திலிருந்து இன்னொரு யூதன் கடன்படுகிறான். கடன்பட்ட பிறகு அந்த யூதனாலே அந்த கடத்தை அடைக்க முடியவில்லை. அப்படி அடைக்க முடியாத பட்சத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னையே கடனுக்கு ஈடாக அந்த இனி ஒரு மற்றொரு பணக்கார அல்லது கடன் வாங்கினதான அந்த யூதனிடத்திலே அடிமையாக விற்று விடுகிறான். கடன்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. வீடு விற்றாலும் சரி, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்றாலும் சரி, கடன் தீராது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே யூதர்களுக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்திருக்கிறது. தங்களையே அப்படியே அடிமைகளாக விற்று விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கும் ஒரு நிவர்த்தி வைத்திருக்கிறார். அப்படியே விற்றுவிட்டதான மனுஷன் ஒருபோதும் மறுபடி என்ன செய்ய முடியாது? தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடங்க முடியாது. அதனாலே இஸ்ரவேல் தேசத்திலே வந்து குடியேறினதான யூதர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? நீங்களும் எகிப்திலே அடிமைகளாக இருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உங்களை நான் தான் விடுவித்தேன். அதனாலே நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். அது எப்படிப்பட்ட கட்டளை? நீங்கள் இப்பொழுது அடிமைகளாக இல்லை, ஆனால் உங்களிடத்தில் அடிமைப்பட்டதான ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களை நிரந்தர அடிமைகளாக நீங்கள் வைக்கக்கூடாது. எத்தனை கோடி கடன்பட்டாலும் 7வது வருஷத்திலே அவ்வளவு கடனும் தீர்ந்துவிடும். தீராவிட்டாலும் தீர வேண்டும். அந்த மனுஷனை கடனாளியாக அல்ல, கடன் இல்லாதவனாக அவனை அனுப்பிவிட வேண்டும். 12ஆம் வசனம் வாசிங்க. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். பாருங்கள், அமௌண்ட் சொல்லவே இல்லை. அந்த அமௌண்ட் எவ்வளவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவா இருந்தாலும் சரி, 7வது வருஷத்தில் அந்த மனுஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 7ஆம் வருஷத்திலே அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷன் 6 வருஷம் ஒரு இன்னொரு மனுஷன் கூட அடிமையா இருக்கும்போது, அதாவது இந்த வேதத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்டதான் அடிமைகளுக்கு 2 சுதந்திரம் தான் உண்டு. ஒன்று, ஓய்வு நாளில் அவங்கள வேலை வாங்கக்கூடாது. இன்னொன்று, பண்டிகை நாட்களில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். அது போக அவங்களுக்கு எப்பவுமே வேலை தான். ஆனால் கொடுமைப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒரு வேளை கொடுமைப்படுத்தி ஒரு கண்ணு போயிட்டுனா
அது முதல் வருஷத்துல கண்ணு போனா கூட அதுக்கு பிறகு அவன் அடிமையா இருக்காண்டான், அவனை விடுதலை பண்ணிடணும். ஒரு வேளை அவனை அடிச்சு அவனுக்கு பல்லு உதிர்ந்துட்டுனா அதுக்கு பிறகு அவன் அடிமையா இருக்க வேண்டாம், அவனை விடுதலை ஆக்கிடலாம். அப்ப அர்த்தம் என்ன? கொடுமையே படுத்தக்கூடாது. அவன் கடன் பட்டிருக்கான், ஆனா நீ வேலை வாங்கிக்க, அவ்வளவுதான். வாசிங்க. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் போது அவனை வெறுமையாய் அனுப்பி விடாமல். பாருங்கள், வெறுமையாய் அனுப்பிடும். காரணம் என்ன? அவனை 6 வருஷம் வேலை செய்தவனை 7வது வருஷம் ஒண்ணுமே இல்லாம வெளியே அனுப்புறீங்கன்னா அவன் மறுபடியும் கடன் வாங்க தான் செய்யணும். சாப்பிட்றதுக்கும் சரி, தங்குறதுக்கும் சரி, போடுற துணிக்கும் சரி, எதுக்குனாலும் அவன் கடன் வாங்கணும். அப்ப மறுபடியும் அவன் கடனாளி ஆகும். ஆண்டோட இருதயத்தை பாருங்க. அப்ப என்ன செய்யறாரு? அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும். என்ன சொல்றாரு? நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்கும், அதுல இருக்கக்கூடியதான ஆடுகளையும் மாடுகளையும் என்ன இருக்கோ எல்லாத்துலயும் தாராளமாய் கொடுக்கணும். அதுல கால் முறிஞ்சது நொண்டியா இருக்குது அப்படி இல்லை, அதுல தாராளமாய் கொடுக்கணும். உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும். பாருங்கள், கோதுமை களஞ்சியங்கள் இருக்கும் அல்லது கோதுமை நிலங்கள் இருக்கும், அதுல விளையக்கூடியதிலையும் தாராளமாய் கொடுக்கணும். உன் ஆலையிலும் எடுத்து. பாருங்கள், திராட்சை ரசம் அவங்களுக்கு முக்கியமான ஒன்று. அப்ப அதுவும் என்ன செய்யணும்? நீ தாராளமாய் கொடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? பெரிய அளவுல கொடுக்கணும். நீ அந்த மனுஷன் மறுபடி ஒரு இடத்துல வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஸ்டடி பண்றது வரைக்கும் அது போதுமான அளவு இருக்கணும். அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்கள், எகிப்து தேசத்திலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படி? அது யாத்திரை ஆகமத்தில் நீங்க வாஸ்தா இருக்கும். எப்படி வெளியில வந்தார்கள் மட்டுமல்ல, வெளியிலே வரும்போது எகிப்தியர்களை கொள்ளை அடித்துட்டு தான் வந்தாங்க. எப்படி? கேட்ட எல்லாவற்றையும் ஜனங்கள் கொடுத்தாங்க. நீங்க போய் தொலைஞ்சா போதும், பொண்ணுக்கு பொண்ணு, வெள்ளிக்கு வெள்ளி, என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாவற்றையும் அவங்க என்ன கேட்டு வாங்கிட்டு தான் போனாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ நினைச்சு பாரு, நீங்க அடிமையிலிருந்து அடிமைத்தனத்துக்கு மாத்திரம் விடுதலை ஆகல, ஏகப்பட்ட செல்வங்களோடு தான் நீங்க வெளியே வந்தீங்க. அதே போல திருப்தியான அளவுக்கு நீ கொடுத்து அனுப்புவன். இது அடிமைகளை பற்றியுள்ளதான ஒரு காரியம். அடுத்தது என்ன? அதே அடிமை இனி ஒரு காரியம் பண்ண, அதாவது 7வது வருஷம் ஆகும்போது, ஏன் உனக்கு விடுதலை, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆனா இங்க அந்த அடிமை என்ன செய்யுது? இல்லை இல்லை, எனக்கு அந்த விடுதலை ஒன்றும் வேண்டாம், நான் என்ன செய்றேன், அங்கேயே இருந்துடுறேன். இதுதான் எனக்கு ஆச்சரியம் மூட்டக்கூடியதா இருந்துச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில். எப்படி? அதாவது ஓய்வு நாள்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்து என்ன? பண்டிகை நாட்கள், மற்ற நேரங்களில் வேலை தான் வாங்குவாங்க. ஆனா சில எஜமான்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை நல்ல முறையில் நடத்துவாங்க, அடிமைகளாக நடத்த மாட்டாங்க. தங்க வீட்டில் உள்ளவங்களை போல ஆகாரம் கொடுத்து, தங்களுடைய இடம் கொடுத்து, சிநேகிச்சு நடத்துவாங்க. அப்படிப்பட்டதான மனுஷனுக்கு தான் திரும்ப வெளியில போகணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வரல. அவன் என்ன சொல்றான்? நான் என் எஜமானே நேசிக்கிறேன், அவரை மாத்திரம் அல்ல அவருடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், அதனால நான் வெளியில போகல. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். மீட்கப்பட்ட நமக்கு இந்த அடிமையை போன்றதான நன்றி உணர்வு இருக்கான்னு பார்க்கணும். ஒரே ஒரு காரியம்தான், நன்றி உணர்வு இருக்கான்னு. இங்க காலம் வரைக்கும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுப்பதற்கு அந்த அடிமையானவன், யூதனானவன் முன் வருகிறான். யாருக்கு அடிமையாக? ஒரு யூதனுக்கு, ஒரு மனுஷனுக்கு. மனுஷ குணம் நாளைக்கு மாறலாம், ஆனா அதெல்லாம் அந்த அடிமை பொருட்படுத்தவே இல்லை. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இந்த 6 வருஷ காலத்துல நான் பார்த்திருக்கேன், அவர் நல்லா நடத்துகிறாரு, இனிமேலும் நடத்துவார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? இந்த நம்பிக்கை தான் ஆண்டவரிடத்துல வேணும். என்ன நம்பிக்கை? என்னை இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று சொன்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மையமாக கொண்டு என்ன செய்யணும்? அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். இங்க எப்படி? அதாவது முழுமையான ஒரு நம்பிக்கை அந்த எஜமான் மேல. ரெண்டாவது என்ன? ஒரு சிநேகம் இருக்கு. அதான் என்ன சொல்றாரு? நான் உம்மையும் உம்முடைய குடும்பத்தையும் நேசிக்கிறதுனால், வாசிங்கள்,
ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தை நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோட சேர்த்து குத்துவாயாக. பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை அந்த சிநேகம் இருந்தாலும் கூட, அவருக்கு கீழே அடிமையா இருந்தாலும் கூட, இந்த வலிக்காண்டி எப்படி காதை எடுத்து காதை அப்படியே கொண்டு போய் அந்த நில சட்டத்தில் வச்சு ஒரு கம்பி வச்சு வாங்கி குத்துவாங்க, ஒரு தொலை போட்டுருவாங்க. அந்த தொலை எதுக்கு? அந்த அடிமை எங்க வெளியில போனாலும் அவங்களுக்கு தெரியும் இவன் ஒரு நிரந்தர அடிமை. அவங்களுக்கு தெரியும் இவன் தன் எஜமானை மிகவும் நேசிக்கிறவன். எப்படி? அவன் நிரந்தர அடிமை, தன் எஜமானை மிகவும் நேசிக்கிறவன் என்று. நம்ம நினைச்சோம் அந்த வலிக்கும் பயந்தே எனக்கு வேண்டாம் என்று. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சின்ன சின்ன வலிக்குரிய கஷ்டங்கள் வரும்போது நாம் இந்த அடிமையை போல சாட்சியாக ஜீவிக்கிறோமா? இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கிடவன், உன் அடிமை பெண்ணுக்கு அப்படியே செய்ய கிடவாய். எப்படி? பின்பு அவன் உனக்கு என்றென்றைக்கும் அடிமையா இருக்கணும். இந்த நாள்ல ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். அது எப்படிப்பட்ட பொருத்தனையா இருக்கணும்? இனி வரக்கூடியதான நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமா ஜீவிப்பேன், உமக்கு அடிமையா ஜீவிப்பேன். காரியங்களை சொல்றேன். என்ன பொருத்தனை பண்ணணும்? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஏன் சித்தம் செய்கிறேன், ஏன் விருப்பம் செய்கிறேன், எனக்கு தோணுபடி ஜீவித்தேன். ரட்சிக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான், நல்ல அனுபவம் இருக்குன்னு சொல்லக்கூடியவன் தான், எல்லாம் சரிதான். ஆனா என் வாழ்க்கையை நான் சோதிச்சு பார்க்கும்போது என்ன அனுபவம் இல்லை. இந்த அடிமையை போல தன் எஜமானுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்ததான ஒரு அடிமையா இல்லை. காதுல ஓட்டை எதுக்கு போடுறான்? நடந்து போயிட்டு இருக்கும் போது 9 பேர் கூப்பிட்டாலும் தான் எஜமான் கூப்பிட்ட சத்தம் மட்டும்தான் அவன் காதுல கேட்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும், அதை விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். அது என்ன? நான் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் என்ன உங்களுடைய ஜெபத்திலே பொருத்தனை பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மனம் உகந்து மனதார இனிமேல் நான் என் வாழ்நாள் முழுவதும் என் தேவனுக்கு என்று அடிமையாக ஜீவிப்பேன் என்றுதான பொருத்தனை. காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது உண்மைதான், அது மிகவும் உண்மைதான். அது என்னது? பாவம் செய்கிறதான எந்த ஒரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் சொல்லப்பட்டு. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டதாகிய நம் எல்லாரையுமே தேவன் பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அது சாதாரண ஒரு காரியமே அல்ல. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு மகாபெரிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேவன் மீட்பாரே. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, பாருங்கள், அடிமையிலிருந்து விடுதலை பெறுகிறது என்பது சாதாரண ஒரு காரியமே அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் ஏதேனும் ஒரு விதத்திலே சிக்குண்டவனாக இருக்கிறான், விடுவிக்கப்பட முடியாதவனாக இருக்கிறான், மாட்டி தவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அதன் பிறகு சிக்கலுக்குள்ளே மாட்டி விடுகிறான். என்ன சொல்லுறோம்? ஒரு சின்ன சீரியல் தான் நான் பார்க்கிறேன், அதுக்கு பிறகு என்ன, அதை பார்க்காமலே இருக்க முடியாது. அந்த நேரம் வரும்போது என்ன செய்யறோம்? அதையே பார்க்கிறார்கள். ஒரு படம் தான் பார்க்கிறேன், இல்லை ஒரு யூடியூப்ல கொஞ்சம் தான் பார்க்கிறேன். ஆனா தெரியல, அந்த பாவத்துக்கு நீங்க அடிமையாகிட்டீங்க, அதுல இருந்து விடுதலை பெறவே முடியல. மறுபடியும் எங்க தான் போய் விழுறீங்க? அதுக்கு தான் விழுறோம். மனுஷர்கள் எதற்கு அடிமையா இருக்கிறார்கள்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த பாவம் என்ன செய்யறது? அவனை அப்படியே கெட்டி வச்சிருக்கு, தெரியல. அநேக இந்த பிள்ளைங்க வரைக்கும் என்ன சொல்லுது? ஒரு இதுதான் நான் பார்க்குறேன் யூடியூப்ல, இல்லை ஒரு காரியம் தான் டிவியில் பார்க்குறேன், ஆனால் தெரியல. அந்த இச்சை என்ன செய்யுது? உங்களை அப்படியே இழுத்து 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 ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டி, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்,
பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள், அது என்ன செய்தான்? உங்களை பாவம் செய்ய வைத்து விடுகிறது. அந்த பாவத்தினாலே நீங்க என்ன 2ஆம் மரணத்துக்கு கேட்டுதான் நரகத்துக்கு கேட்டு ஒரு நிலைமைக்கு வருது. அப்ப இங்க இருக்கக்கூடியதான அநேக ஜனங்கள் இப்பொழுதும் எப்படிதான் இருக்கிறோம்? பாவத்துக்கு அடிமையான நிலைமை இருக்கும். சிலர் எப்படி சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிற, ரெண்டும் ஒண்ணுதான். சாத்தான் என்ன செய்வான்? உள்ள இருந்து தூண்டி கொண்டே இருப்பான். அவனுக்கு வேலை என்னது? உள்ள இருந்து தூண்டி கொண்டே இருக்குது. குடிகார ஆட்களை பாருங்க, அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, அவங்களால முடியாது. இல்லை யாராவது வந்து லைட்டை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, முடியாது. காரணம் என்ன? அதுக்கப்புறம் உள்ள கிடந்து வேலை செய்யிட்டே இருக்கும். சாத்தான் அநேகரை தூண்டக்கூடியவராக இருக்கிறார். இங்கே அநேக ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், ஆவிக்குரியன்னு சொல்லக்கூடிய வரைக்கும் இழுப்பு இருக்கக்கூடியதாக இருக்கு, தூண்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார், சரியான ஒரு விடுதலை இல்லாதவர்களாக இருக்கிறார். 1 நாளாகமும் 21 அதிகாரம் 1-3 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அங்க தாவீது ராஜாவுடைய ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாத்தான் தாவீதை தூண்டி விட்டான், ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் இது ஏன் ஒவ்வொன்றையும் தெளிவா சொல்றேன் என்றால், கடைசி உங்களை நீங்க பொருத்தனை பண்ணி இன்னைக்கு இருந்து நான் ஆண்டவருக்கு தான் அடிமைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்கக்கூடாது. அது ஒரு லேசான ஒரு காரியமா இருக்கணும். அது நீங்களாட்டே மனப்பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும். ஏன்னா பாவத்துக்கு அடிமையா இருந்து விடுதலை பெறுவது சாதாரண ஒரு காரியம் இல்லை. சாத்தான் என்ன செய்யறான்? எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளே டக்குன்னு உள்ள புகுந்துறான். அதாவது பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. பேதுரு என்ன செய்யறாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் யாருன்னு சொல்றீங்க? அவர் சொல்றாரு, நீர் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இது நீனா சொல்லல, என் பரமபிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றார். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? ஆண்டவரே சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. சாத்தான் எந்த நொடியில உள்ள வரான்னு தெரியாது. அவன் எப்படி உள்ள வந்து மனுஷனை தூண்டுறான்னு தெரியாது. நல்லா இருக்கக்கூடிய தாவீதுக்குள்ள, அதாவது எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று கொண்டே வாரான். அப்படிப்பட்டவனுக்குள்ள ஒரு பெருமையை கொடுத்து, எனக்கு எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், யுத்தத்துக்கு போட்டுதான 18 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லி தொகையிடுறதுக்குள்ள ஒரு தூண்டுதல் உண்டாயிட்டு என்ன ஆயிற்று? அவன் ஒருத்த நிமித்தம் ஏராளமான ஜனங்கள் வாதையினாலே அழிக்கப்பட்டு இறந்தார்கள். வாசிங்கள். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாருங்கள், எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கு? ராஜாவுக்கு இருக்கு. ஆனா படைத்தலைவனாகிய யோவாப் புத்தி சொல்றான், எப்படி நீ இப்படி எல்லாம் தொகையிட போயிடாதையும். ஏன்னா தொகையிடும் போது யாராவது அரை சேக்கல் தனக்கு இணையாக கொடுக்காமல் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அழிக்கப்பட்டு போவாங்க. அப்ப இப்படியெல்லாம் சம்பவங்கள் வரும். நீர் எப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமையாட்டு எண்ணணும்னு நினைக்கிறீரு. இதனால என்ன வருது? இருக்கக்கூடிய ஜனங்கள்ல எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். நீர் என்ன செய்யாதையும் தொகையிடதற்கு ஆட்களை அனுப்பாதையும் கேட்டாரா? கேட்கல. இது எதை நமக்கு உணர்த்துது? சாத்தானில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஒவ்வொரு மனுஷனையும் சாத்தான் என்ன செய்யறான்? வாட்டி வதைக்கிறான். அவங்களுக்கே தெரியல அவங்க என்ன பண்றாங்க, நீ எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன செய்யறாங்கன்னு தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதாகிய நம் ஒவ்வொருவரையும் அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கார். ஆனா நமக்கு என்ன தெரியல? அதனுடைய விலையேற பெற்ற மதிப்பு, மகிமை அது நமக்கு தெரியல. அதனால என்ன செய்யறோம்? மறுபடியும் பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். முதல்ல என்ன சொன்னேன்? நாம் நம்மளையே இச்சைக்கு இடம் கொடுத்து ஒரு தடவை தான் சீரியல் பார்க்கேன், ஒரு தடவை தான் யூடியூப்ல ஏதாவது பார்க்கேன், ஒரு தடவை தான் சொல்றோம். அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து என்ன செய்யறோம்? இழுப்புண்டாகி பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அடுத்தது எப்படிப்பட்ட காரியம் சொன்னேன்? சாத்தான் அநேகருக்குள்ள இருந்து தூண்டக்கூடியவனா இருக்கிறான். இந்த ரெண்டுல இருந்துமே தேவன் நம்மளை விடுவித்தரா இருக்கார். அநேகர் எதற்கு அடிமையா இருக்க? பேரு புகழுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கு. அந்த பேருக்காக, என் பேரு 4 பேருக்கு தெரியணும், நான் ஒருத்தன் இருக்கிறேன் 4 பேர் தெரியும், இதுக்காகவே
அடிமையாக இருக்க என்னவும் செலவு பண்ணுவாங்க, எந்த காரியமும் செய்வாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இந்த உலகம் இப்ப எதை நோக்கி போய் கொண்டிருக்குன்னா இந்த ஆவி தான். இதான் உலகத்தின் ஆவி என்று சொல்லுவாங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் எதுக்கு பிரயாசப்படுறாங்க? நான் ஒருத்தன் இருக்கேன், 4 பேர், அதனாலே ஒரு யூடியூப் சேனல் தொடங்குவாங்க, அதனாலே ஃபேஸ்புக்ல பலதும் பண்ணுவாங்க, அதனாலே பல காரியங்களை பண்றாங்க. காரணம் என்ன? நான் ஒருத்தன் இருக்கேன்னு உலகத்துக்கு தெரியும். வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இதுதான் இந்த உலகத்தில் இப்ப நடக்கு. உலகத்தின் ஆவினா இந்த ஒண்ணுதான், உலகத்தின் ஆவி. உலகத்துல இப்ப என்ன நடக்கு? நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு 4 பேருக்கு தெரியும். நமக்கு பேருண்டாக கட்டுவோம். எத்தனை பேர் அடிமையா இருக்கு? இந்த ஆவி இங்க அநேகருக்குள்ள இருக்கு. இதை சொல்றேன் ஏன்னா நான் விவரித்து சொல்ல முடியாது, நீங்க என் மேல கோவப்படுவீங்க. நிறைய பேர் ஒரு காரியம் பண்றோமா, நான் பண்ணேன்னு தெரியும். திரும்பவும் சொல்றேன், அநேகருக்குள்ள இங்க கிடக்கு. மறைவாக உங்களால எந்த நற்கிரியைகளும் செய்ய முடியல. திரும்பவும் சொல்றேன், மறைவாக உங்களால எந்த நற்கிரியைகளும் செய்ய முடியல. ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் 4 பேருக்கு தெரியத்தக்கவாறு பண்றீங்க. ஏன்? நான் தான் பண்ணேன், இது நானாங்க பண்ணேன், இது நானாங்க பண்ணேன். என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுது? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க. பேரு புகழுக்கு அடிமைப்படுத்தக்கூடியதான ஒரு ஆவி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஆதாமும் ஏவாளும் எதுக்கு அடிமையானாங்க? இந்த ஒரு காரியத்துக்கு தான். நீங்களும் தேவர்களை போல இருப்பீர்கள். வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. பாருங்கள், தேவனை போல இருப்பீங்க. நீ அதை விட என்ன பாக்கியம் இருக்கு? உடனே அதற்காகவே என்ன செய்யறாங்க? எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டாங்க. அநேகர் விழுறது இதுதான். நான் யாரிலையும் குறைந்தவனா இருக்கக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியணும், தேவனை போல நானும் இருக்கணும். முதல்ல பாவத்தை குறித்து சொன்னேன், மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ரெண்டாவது, சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனால தூண்டப்பட்டு அவனுடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு அடிமையா இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது என்ன? பேரும் புகழுக்கும். நீங்க எதுக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்க பார்த்துக்கிடுங்க. அடுத்த காரியம் என்ன? பணத்துக்கு அடிமையா இருக்கக்கூடியதான ஒரு காரியம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 15-17 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அங்க பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனே அவனை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். முதல்ல ஜனங்கள் பாலாக்கு அனுப்பக்கூடியதான பாலாக் ராஜா அனுப்பக்கூடியதான ஜனங்கள் வந்தபோது ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யாத, போவாதேன்னு. ஒரு சர்வ வல்லம் உள்ள தேவன் ஒரு மனுஷனிடத்துல பேச வேண்டுமென நிச்சயமாக அவன் அதற்குள்ள தகுதியோடு இருந்திருப்பான். அப்போ அவன் தேவ மனுஷனாக இருந்திருப்பான். தேவனே அவனிடத்தில் பேசத்தக்கதான ஒரு குணமுள்ளவனாக இருந்திருப்பான். பரிசுத்தமானுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா வெறும் பணத்துக்கு அடிமையானதுனால அந்த எல்லா நற்குறிகளையும் அவன் இழந்து கடைசி சரித்திரம் சொல்லுது, வேதம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலமே இழந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தனுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் 15-17 வரைக்கும் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாப் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ அதிக கனமான ஆட்கள் பிரபுக்களை அனுப்புறான். திரும்ப என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி உள்ள மாதிரி வெகுமதி இல்லை, இன்னும் அதிகமான கனம் பண்ணுவேன், நீர் கேட்கறதெல்லாம் உமக்கு செய்வேன், உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். போதும். பாருங்க, அப்ப முதல்ல வேண்டான்னு சொல்றாரு. பிறகு என்ன? பணம் தான் கேட்கிற பிரகாரம் மட்டும், கனம் தான் விரும்புகிற பிரகாரம், தான் நினைத்த காரியம் எல்லாம் நடத்தலான்னு சொல்லும் போது அந்த மனுஷன் அப்படியே விழுந்துடும். ஆண்டவர் என்ன செய்றாரு? நீ போன்ட்டார். முடிவு என்ன ஆயிற்று? இந்த பணங்கள் எல்லாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவனே சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் நான் ஆசீர்வதிக்க தான் செய்வேன், ஆசீர்வதிக்க தான் செய்வேன். நல்ல ஒரு மனுஷன் பண ஆசைக்கு இடம் கொடுத்து என்ன செய்கிறான்? மாம்சீக இச்சைக்குரிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடப்பிக்கும்படியாக
அங்கே தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஏகப்பட்ட ஜனங்க இதனால மரிச்சு போகிறாங்க. நீங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க. பண ஆசையினால நல்ல ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய குரல் கேட்கக்கூடியதான ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மனுஷன் பணத்துக்காண்டி, பண ஆசைக்காண்டி என்ன செய்கிறான்? தவறான ஒரு காரியத்தை சொல்றான், சொல்லி அந்த காரியத்தை நடப்பிக்கிறான், அதனால வெகுமதியை பெற்றுறான். ஆனா முடிவு என்னாச்சு? பரிதாபமான முடிவு. அவன் கொல்லப்பட வேண்டியதான ஒரு முடிவு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த பணத்தை அவனால் அனுபவிக்க முடியல. அடுத்தது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான் யூதாஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 14-15 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்காண்டி ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அதை அனுபவிக்க முடிஞ்சா? இல்ல. முடிவு பாருங்க, தற்கொலை. அடுத்தது என்ன? ஆதி சபை உருவாகுது. ஆதி சபை உருவாகுன பிறகு அனனியா சப்பீராளுங்க 2 விசுவாசி இருக்கிறாங்க. ஆனா விசுவாசிகள்கிட்ட அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லை. என்ன செய்யறாங்க? பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு தங்கள் நிலத்தை தாங்கள் வித்து அதுல பாதியை ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. முடிவு என்ன பாருங்க? அதை அனுபவிக்க முடிஞ்சா? இல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு எத்தனை விசுவாசிகள் பணத்துக்கு அடிமையா இந்நாள் வரைக்கும் இருக்கிறீங்க. பணம் ஒன்று வாவுன்னு சாவுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு விசேஷ கூட்டம் இருந்தால் அதுக்கு வர்றது கிடையாது. கேட்டா என்ன? சம்பாத்தியம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும். ஆனால் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கா? இல்லை. அதை அனுபவிக்க முடியுதா? இல்லை. எத்தனை பேர் பணத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க? அப்போ 4வது காரியம், ஒன்று பாவம், அடுத்த சாத்தான், அடுத்த பேரு, அடுத்து என்ன? பணத்துக்கு. அடுத்து என்ன? நிலத்துக்கு. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1-3 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால். பாருங்க, அதாவது பண ஆசை அடுத்து பொருள் ஆசையாக மாறுது. எப்படி? அரண்மனையில இருக்கிறான். அரண்மனையில இருக்கும்போது அவன் கண் எங்க போகுது? அதை ஒட்டியுள்ள அடுத்த நிலத்துக்கு போகுது. அங்க அருமையான திராட்சை தோட்டம் இருக்கு. இவனுக்கு திராட்சை தோட்டத்துக்கு குறவு கிடையாது. இவனுக்கு ஏகப்பட்ட திராட்சை தோட்டம் இருக்கு. ஆகாப்பு ராஜா. ஆனா அவன் என்ன செய்யறான்? அடுத்தவங்களுடைய நிலத்தை இச்சிக்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க, அடுத்தவங்களுடைய நிலத்தை இச்சிக்கிறான். இதனால என்ன ஆகுது? அதை தனக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை இல்லாம ஆக்குறான். வாசிங்க. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிற நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி. பாருங்க, அதாவது நீர் கேட்ட உனக்கு தரலாம். ஆனா இது எப்படிப்பட்ட சொத்து? ஏன் சொத்து இல்லை, என் தாத்தா சொத்து, தாத்தாக்கு தாத்தா சொத்து, மூப்பனுக்கு சொத்து. இது எங்களுக்கு ஒரு குடும்ப வாரிசு போல எங்களுக்கு ஒரு பெருமையா சொல்லக்கூடியதான ஒரு காரியம். அதனாலே தர முடியாது. சும்மா இருக்கக்கூடாதா? அப்போ நிலத்துக்கு மேல உள்ள ஆசை, இச்சை, அந்த ஆவி யாருக்குள்ள இருக்கோ அந்த மனுஷன் சும்மாவே இருக்க முடியாது. அவங்க என்ன சம்பாத்தியம் பண்ணிட்டே இருப்பாங்க, காண்றதெல்லாம் வாங்கி போடுவாங்க. அவன் பெறக்கூடிய புள்ள எப்படி இருப்பான்? பயங்கர செலவாளியா இருக்கும். சிலருக்கு எங்கெங்கெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்கன்னே தெரியாது. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்னு பாருங்க. அப்போ நிலத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? அந்த அடிமைத்தனத்தை விடுதலை பெற பாருங்க. அடுத்தது என்ன? அநேகர் பிறருக்கு அடிமையா இருக்காங்க. 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 33 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 33 வசனமும் 13வது அதிகாரத்திலிருந்து வாசிங்க. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில். பாருங்க, இங்க ஒரு சம்பவம். அதாவது இந்த சம்பவம் படிச்சா உங்களுக்கு புரியாது, புதிரா இருக்கும். ஆனா இதுல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது யெரொபெயாம்ங்கிறது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிகிறது, யூதா என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும். அந்த 10 கோத்திரத்துக்கும் ராஜாவாகிறவர் தான் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் என்ன செய்யறாரு? ஆனா தேவாலயம் எங்க இருக்கு? யூதா தேசத்துல இருக்கு. வேற 2 கோத்திரம் உடையவர்கள் தான் அந்த இடம்.
அப்ப இந்த ஜனங்களுக்கு நிறைய பண்டிகை இருக்கு, அந்த பண்டிகைகளுக்கு அங்கதான் போவாங்க. அப்படி போனா நாளைக்கு இந்த ஜனங்கள் யூதா ராஜா கூட சேர்ந்து தன்னோட யுத்தம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு இந்த ஜனங்களை ஒரு காலமும் எங்க அனுப்பக்கூடாதான், யூதா தேசத்துக்கு எருசலேம் தேவாலயத்தை அனுப்பக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறான், பலிபீடத்தை கட்டி இதுதான் உங்களுடைய தேவாலயம், இங்கதான் நீங்க பலியிடணும்னு சொல்லி அந்த மக்களை அப்படியே திசை திருப்பிட்டான். அப்படி திசை திருப்பும் போது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்க போறான். அவன் யாரா, ஒரு வாலிபன். யாரு, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு முடிவு எவ்வளவு பரிதாபம் நீ பாருங்க. ஒரே ஒரு காரணத்தினால இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் எதுக்கு அனுப்புறாரு, நீ போகணும், நீ போய் ஒரே ஒரு காரியம் செய்யணும். எப்படி, நீ கட்டுறது எல்லாம் ஒன்றும் இருக்காது, அதுக்கு பிறகு ஒருத்தன் வருவான் எல்லாம் இடிச்சு போடுவான், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இவன் என்ன செய்யறான், அதே போலவே செய்கிறான். அவன் சொன்ன காரியம், ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிறான். செய்துட்டு அந்த இடத்துல நிற்கும் போது ராஜாவுக்கு கோபம் வருது. ராஜா சில காரியங்களை பண்றான். இப்ப ராஜாவுக்கு இவனுக்கு உதவி தேவைப்படுது. அவன் அந்த உதவியை செய்கிறதுனால ராஜா சொல்றான், நீ என் அரண்மனையில தங்கி சாப்பிட்டு விட்டு திரும்பி போனி. அப்போ அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஆண்டவருடைய கட்டளை உண்டு. அது என்ன கட்டளை, நீ போகக்கூடிய இடத்துல எங்கேயும் எதையும் குடிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, போன வழியாய் திரும்ப வரவும் கூடாது. அதை சொன்ன உடனே ராஜா விட்டுறான். இந்த தேவ மனுஷன் என்ன செய்யறான், அப்படியே வந்துட்டு இருக்கிறான். வந்துட்டு இருக்கும்போது 11ஆம் வசனம் வாசிங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தன் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். 13ஆம் வசனம். அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்க அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். பாருங்க, ராஜா கேட்கிறான். அப்ப ராஜா சொல்லும் போது இவன் ஆண்டவர் சொன்னார் வெளியே வந்துடான். இப்ப கிழவனான ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்றான், நீ என் வீட்டுக்கு வந்து அப்பம் புசினி. அதற்கு அவன், நான் உம்முடைய திரும்பவும் உம்மோடைய உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடைய நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். 23ஆம் வசனம் வாசிங்க. அவன் போஜனம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அடுத்த வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தேவ மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிங்கத்தினாலே கடிக்கப்பட்டு கீறி பிளக்கப்பட்டு பரிதாபமாக இருக்கிறான். ஒரே ஒரு காரணத்தினால்தான், என்ன, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி சொன்னதான பொய்யான தரிசனத்தை நம்பி தனக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனத்தை இழந்ததுனால. இப்ப என்ன செய்யறாங்க, சில பாஸ்டர்மாரோ சிலருக்கு வீடுகள் போறாங்களாம். அவங்க என்ன, போன உடனே வீட்டில் மரணம் சம்பவிக்க போகுதுன்னு சொல்றது, இல்லை இப்படிலாம் சோதனை வரப்போகுதுன்னு சொல்றது, இல்லைன்னா என்ன, வீடுகளில் போய் அங்கே தாயத்திற்கு, அங்கே மந்திரவாத கட்டு இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இதை நம்பிக்கிட்டே என்ன பலருக்கும் பல அங்கே ஏற்கனவே வீட்டில் சோதனை தான், ஏற்கனவே வீட்டில் ஒரு நிம்மதி கிடையாது, இன்னும் என்ன அங்கே பயங்கர குழப்பம். இந்த வார்த்தைகளை என்ன செய்யாதுங்க, யாருமே நம்பாதுங்க. பாவம் இருக்குமே ஆனால் வீட்டில் சோதனை வரும், பாவம் இருக்குமே ஆனால் எதுவும் நேரிடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒன்னே ஒன்று தான், பாவம் இல்லாத ஒரு அனுபவத்துக்காக ஆண்டவர் நோக்கி அழுது புலம்பி அந்த அனுபவத்தை அடையணும். யாராவது ஏதாவது சொல்லும் போது அதை நம்பாதுங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை அழிக்க அழைத்தவர் இல்லை, அந்த மனுஷனை வைத்து அந்த மனுஷன் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தான் தீர்மானம் உடையவராக இருக்கிறார். யாருக்குள்ள அந்த வெளிப்படுத்தல் வரும், யாருக்குள்ள கசப்பும் பொறாமையும் வைராக்கியமும் இருக்குமோ அவங்களுக்குள்ள தான் அதெல்லாம் வெளிப்படும். அது யாருடையது, தேவனுடையது இல்லை. இங்க என்ன சொல்லப்பட்டு, கிழவன் ஆன தீர்க்கதரிசி. ஏன் தீர்க்கதரிசி தான், ஆனா தேவனுடைய ஆவி இல்லை.
ஆண்டவர் கடைசி காலத்துல ஒரு காரியத்தை தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கடைசி காலத்துல அநேகர் எழும்பி என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வாங்க, அதிசயங்களை செய்வாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இப்ப எல்லாரும் எங்க தான் போறாங்க? யாராவது அனுபவம் இல்லாத ஆட்கள் வரும், குடும்பஸ்தனா இருக்கும், ஒரு அனுபவம் இருக்க, வீட்டுல சண்டையும் பிரச்சனை இருக்கும், இங்க வந்தா என்ன பயங்கர வெளிப்படுத்தலா இருக்கும், உடனே அப்படியே நம்புறது. பிறருடைய வார்த்தைகளுக்கு அடிமையாகக்கூடிய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனாலே இருக்க நிம்மதி இல்லாம குழம்பி போய் 2 நாள் உள்ள வச்சிருப்பீங்க, 1 மாதம் உள்ள வச்சிருப்பீங்க, 1 மாசம் கழிச்சு என்கிட்ட வருது, இப்படியாங்க அந்த பாச சொல்லிட்டாரு, இப்படியாங்க அந்த குறி சொல்லக்காரன் சொல்லிட்டான், இப்படியாங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டான். ஒன்றும் பலிக்காது. நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. என் தேவன் கொலைகாரர் அல்ல. அவர் கொலைக்கு, அதாவது நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கேற்ற தான் நிலைமை இருக்கிற மனுஷனை விடுவித்து ஆசீர்வதிக்கக்கூடியவர். இதை ஏன் இங்க சொல்ல வாரேன்? இங்க நல்ல ஒரு மனுஷன் தனக்கு தேவன் கொடுத்ததான காரியத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இனி ஒரு மனுஷன் பொய்யாய் சொன்ன காரியத்தை நம்பினதுனால ஆண்டவர் இரக்கம் காட்டினாரா? இல்லை. ஆண்டவர் இரக்கம் காட்டினாரா? இல்லை. உங்கள் அநேகருக்கு தேவ வாக்கு யார் தெரியுமா? அடுத்த மனுஷனுடைய வார்த்தை. உங்களுடைய அநேகருடைய நம்பிக்கை எங்க இருக்கு? அடுத்த மனுஷனுடைய வார்த்தையில் இருக்கு. அநேக விசுவாசிகள் செத்து 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 விழுந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க மேலதான் நம்பிக்கை. வேதத்து மேல் நம்பிக்கை கிடையாது. வேதத்தை எடுத்து பிரசங்க எங்களுக்கு மேல் நம்பிக்கை கிடையாது. எங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்கட கேட்பீங்க, ஆனா என்ன அதுபடி செய்ய மாட்டிய. ஒண்ணுக்கும் உதவாதவங்க இருப்பாங்க, அவங்க வார்த்தை தேவ வாக்கா இருக்கும். எல்லாம் அதுபடி செய்துட்டு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு இப்படியாங்க சம்பவிச்சுட்டு போட்டு இனி ஜெபம் பண்ணுங்க, நான் இப்படி செய்ய மாட்டேன். எவ்வளவு பேர் வந்து மாட்டுறீங்க? காரணம் என்ன? அடுத்த மனுஷனுக்கு, பிறனுக்கு, மற்ற மனுஷனுக்கு அடிமையாகக்கூடியதான ஒரு குணம் இருக்கு. 1 சாமுவேல் 27:1-2 வசனங்களை வாசிங்க. அங்க தாவீது ராஜா குறித்து ஒரு காரியம் இருக்கு. நல்ல ஒரு மனுஷன், இறக்க குணம் உள்ள ஒரு மனுஷன். அந்த தாவீது ராஜா இனி ஒரு இடத்துல போகிறார், தன்னை உயிரை காப்பாத்துறதுக்காண்டி. அந்த மனுஷன் இனி ஒரு மனுஷனுக்கு அடிமையாகிறதுனால எப்படி அவனுடைய குணங்களே மாறுதுன்னு பாருங்க. சவுல் என்ன செய்யறாரு? பின்தொடர்ந்தே போகிறார். யாருக்கு பின்தொடர்ந்து? தாவீதுக்கு பின்தொடர்ந்தே போறார். இப்போ தாவீது ராஜாவுக்கு என்ன உண்டாயிட்டு? இனி எனக்கு உயிர் தப்பாது, நான் இதே தேசத்துல இருப்பேனே ஆனால் சவுல் என்ன நிச்சயமா கொல்வார். ஒரே வழி என்ன? பெலிஸ்திய தேசத்துக்கு நான் போனா சவுல் என்னைய பின்தொடர்ந்து வரமாட்டார். அப்போ என்ன செய்யறாரு? காத் ராஜா இடத்துல போறார். அவன் பேர் ஆகீஸ். அவனுக்கு இடத்துல போறார். போய் என்ன சொல்றாரு? என்ன பாரு, எனக்கு ஒரு ஊரத்தா. என்னாச்சு? எனக்கு ஒரு ஊரத்தா. நான் என்ன செய்யறேன் அந்த இடத்துல, ஏன்னா 600 பேர் இவங்க கூட இருக்கிறாங்க, அந்த 600 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கணும். அப்ப என்ன கேட்கிறாரு? எனக்கு மட்டும் இல்லை, என்னை நம்பி இருக்கக்கூடியதான் இந்த 600 பேருக்கு நீ இடம் கொடுக்கணும், ஒரு ஊரையே தான். அதுக்கு இணையாக தாவீது என்ன செய்யறாரு? நீங்க நல்லா பாருங்க, 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் எஸ்ஸூரியர் மேலும் எஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வகாலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோടെ வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸ் இடத்துக்கு திரும்பி வருவான். பாருங்கள், இப்போ தான் உயிரை காப்பாத்துறதுக்காண்டி எங்க போறான்? பெலிஸ்தீன் இடத்துக்கு போகிறான். அந்த ஆகீஸ்ங்கிற ராஜாவுக்கு கீழே இருக்கிறான். இருக்கும்போது என்ன செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக 600 பேரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இடம் கொடுத்ததற்காக கப்பம் கட்டுறது மாதிரி என்ன செய்யறான்? மற்ற இடங்களுக்கு போய் அந்த கிராமம், அந்த பட்டணமே இல்லாத அளவுக்கு ஸ்திரீகளையும் சரி குழந்தைகளையும் சரி எல்லாரையும் கொன்றான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவாரு, ரொம்ப தாவீது விரும்புவார். எதுக்கு விரும்புவாரு? நம்முடைய தேவாலயத்தை கட்டணும் ஆண்டவரே நீ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இரத்த கரைகள் இருக்கு, நீ என்ன செய்யக்கூடாது? தேவாலயத்தை கட்டக்கூடாது. உன் கற்ப பிறப்பாகிய சாலமோன் தான் கட்டலான். ஏன்னா இங்க ஈவு இரக்கம் இல்லாம ஆகீஸ்ங்கிறதான அந்த ராஜாவுக்கு கொடுப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் போய் கொள்ளை எடுத்து அங்க கொண்டு கொடுப்பது. ஏன்னா இந்த ஆகீஸ் கேப்பா, நீ இந்த நாள் எங்க போறான்? அடுத்த வசனம் வாசிங்க. இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது, போதும், இந்த ஆளுக்கு தேவை கொள்ளை பொருட்கள். அப்ப என்ன, இது எங்க போனான்னு மட்டும் கேட்பான். அவன் ஏதாவது ஒரு இடத்த சொல்லுவான், எல்லாம் கொள்ளையடிச்சு அங்க கொண்டு கொடுக்கறது. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடிமையாகும் போது அவன் என்னென்ன தப்பு பண்றான்னு பாருங்க. எத்தனை பேர் இங்க அப்படி இருக்காங்க?
ஆகாப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகாப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் மனைவிக்கு தன்னை விட்டு விட்டு ஆகாப் நீ. அவன் நல்லவளா இருந்தா சரி, அவன் நல்லவா இல்லை. அவ அந்நிய தேவர்கள் நடத்தக்கூடிய, அந்நிய தேவனை வழங்கக்கூடியவள். அந்த தேவர்களுக்கு பலிபீடத்தை ஆகாப்பு கட்டி கொடுத்தான். அவ சொல்றபடி எல்லாம் ஆடணும். அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மனைவிக்கு உன்னை விற்று போட்டவன். நான் ஒரு பெண்ணுக்கு கீழ் படியக்கூடாதுன்னு நான் சொல்லலை. 2 பேரும் ஒரே சரீரமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டு காரியம் நடத்தணும், மாறி மாறி காரியங்களை பேசி இடைப்படி செய்யறது தப்பே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க வேதம் சொல்லுது, அது தப்பு இல்லை. ஆனா வேதத்தை வைத்து வேதத்துக்கு மாறான காரியங்கள்ல அந்த மனைவி சொன்னாலும் ஒரு பைத்தியக்காரி, வேதம் அப்படிதான் சொல்லுது. யோபு அப்படிதான் சொல்லுவார், நீ பைத்தியக்காரித்தனமா பேசுறா, நீ அவன் தான் நீதிமான், அவன் தான் உத்தமன், அவன் தான் தேவனுக்கு பயப்படுறான். இங்க எப்படி வீட்டில் சோறு கிடைக்காது, துணி துவச்சு தர மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காண்டி மனைவி என்ன சொன்னாலும் அடிமை மாதிரி சேருது. பரலோகம் போக முடியுமா? முடியாது. பணத்துக்கு அடிமைன்னு சொன்னேன், நிலத்துக்கு அடிமைன்னு சொன்னேன். அடுத்து என்ன? அடுத்த மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அடிமைன்னு சொன்னேன். அடுத்தது என்ன? அடுத்த மனுஷனுக்கே அடிமைன்னு. அடுத்து என்ன? தன் மனைவிக்கு அடிமையான காரியம். ஒரு சிலர் என்ன? ஆகாரத்துக்கு அடிமையானவங்க. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசா என்ன செய்தான்? தான் ஒரு வேளை சாப்பிடுறது கிடைக்கல, செத்து போவேன்னு சொல்லி தன் சேஷ்ட புத்திரத்தை வித்துட்டான். வாசிங்க. ஒருவனும் வேசிகளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கும் எச்சரிக்கை அறியுங்கள். பாருங்கள், ஒரு சிலர் இப்பவுமே இங்க உண்டு. அவங்களுக்கு வேற ஒன்ன பற்றியும் கவலை இல்லை. வேதம் சொல்லுது, புருஷன் வேலை செய்து தன் குடும்பத்தை நடத்தணும். அப்படி வேலை செய்யாத மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு சிலர் இருக்காங்க, சோறு கொடுத்தா மட்டும் போதும், ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க, எங்கேயாவது சாப்பிடுவாங்க. திரும்பவும் சொல்லேன், எங்கேயாவது அவங்க குடும்பக்காரங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த ஆளுக்கு இறக்கமே கிடையாது, மனைவியை பற்றி அக்கறையும் கிடையாது, பிள்ளைங்களை பற்றி அக்கறையும் கிடையாது, என்ன வேலைக்கு போகிறது கிடையாது. இவங்களுக்கு என்ன? ஆகாரத்துக்கு அடிமை. எங்கேயாவது ஏதாவது வீட்டில் சோறு கொடுத்தா அந்த வீடே சொர்க்கம்னு கிடக்கூடிய இருக்காங்க. அப்போ எந்தெந்த காரியத்தில் மனுஷன் அடிமையாக இருக்கான்னு பாருங்க. ஒரு சிலர் இவைகளுக்கும் மாறான விதத்தில் நீங்கள் அடிமைகளாக இருப்பீங்க. ஆனால் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்தாலும் இந்த தினத்தில் அதுக்கு பிறகு அந்த அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. உங்களை கிரயித்து மீட்டு கொண்டதான தேவனுக்கு அடிமையாக இருக்கணும்.